சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏன்க்கா இவங்கெல்லாம் இப்போ மாறணும்? நம்மளாம் என்ன தவம் கடந்தோமா? அடிபட்டு மிதிப்பட்டு பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசினதுக்கப்புறம் இப்போ எதுக்கா மாறணும்? அதுவும் முழுசா மாறிட்டேங்கிறாங்க, நமக்காக துடிக்கிறாங்க. விதி அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க விடாம இப்படி வந்து உட்கார வச்சிருச்சு. என் புருஷன் என்னை பார்த்ததும் நந்தினி நந்தினின்னு கதறான், கத்துறான். ஏன் ஞானமாமா உங்களை பத்தி அப்படி விசாரிக்கிறாரு. ரேணுக்காவை பார்க்கணும்னு சண்டை போடுறாரு. சக்தியால நடக்க கூட முடியல. தர்ஷன் தான் தாங்கி பிடிச்சு நிப்பாட்டி வச்சிருக்கா. அந்த நிலைமையிலையும் ஜனனி எப்படி இருக்கா? தைரியமா இருக்கால? சாப்பிட்டீங்களான்னு கேட்குறோம். இந்த அக்கறை கன்றாவில ஏன்க்கா இப்ப காட்டி தொலைறாங்க? கூட இருந்தப்ப வெறுப்பை மட்டுமே கொட்டிட்டு இப்ப எதுக்குக்கா இவ்வளவு பாசம் காட்டுறாங்க? இப்பதான்க்கா எனக்கு ரொம்ப வலிக்குது. மண்ணுங்கடி, மண்ணில மூளையே இல்லை, வெறும் மண்ணுதான் இருக்கு. தலைகீழா நின்னு சொன்னோம், அப்பெல்லாம் விளங்கல. அந்த ஆளையும் நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு. அவன் நல்லவன் கிடையாது. எவ்வளவு சொன்ன கேட்டாங்களா? அப்பவெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் புத்தி இருந்ததுன்னா புள்ள போயிருக்காது. கண் கெட்ட பிறகு என்னத்த அக்கறை மட்டு மண்ணாங்கட்டி எல்லாம். இல்லக்கா, அவங்களுக்கு புரியல. இந்த சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கண்ணால பார்க்கறதான் நெசோன்னு நம்புறாங்க. மனசுக்குள்ளார நம்ம மேல பாசம்லாம் இருக்குக்கா அவங்களுக்கு. எனக்கு அந்த ஆள் கண்ட நான் பார்த்தேன். என் மேல இருந்த அன்பை பார்த்தேன். எப்பயும் நம்ம பண்ண பாவம் பிரிச்சு உட்கார வச்சிருச்சு. அவங்க சரியா இருக்க மாட்டாங்க. நாம பிள்ளை மேலெல்லாம் பாசத்தை கொட்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு உங்க பாசத்தை கொட்டி தீக்கிறாங்க. நம்ம இங்க கிடக்குறோம். கடவுள் பண்ற சதிதான்க்கா. நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கம் பாசம்தான் கிடைக்கணும்னு எழுதி வச்சிருக்கு போல. ஆனா ஒண்ணுக்கா, அவங்க இனிமே இப்ப இருக்கிறதுல இருந்து மாற மாட்டாங்க. உறுதியா நம்ம கூட நிப்பாங்க. ஏன்னா நான் பார்த்தேன், அவங்க பேசினதுல நான் பார்த்தேன். நீங்க பாருங்களேன், தர்ஷினி கிடைச்சிரும். நம்ம பிள்ளைங்களாம் நல்லா இருக்கும். ஐசு, தாரா, தர்ஷினி, தர்ஷன் எதுக்கும் ஒரு குறை இருக்காது. எல்லாம் ஒன்னா சந்தோஷமா நல்லா இருப்போம்க்கா. எனக்கு ஏதோ தோணுது. நீங்க வேணா பாருங்களேன், இங்கிருந்து நம்ம போன பிறகு எல்லாம் மாறிடும். எல்லாம் சரியாயி நல்லா இருப்போம். பாருங்களேன், எல்லாம் நல்லதாவே நடக்கும்.
சொல்லுங்க வக்கீல். எது நாளைக்கா? கோர்ட்டுக்கா? அவசியம் நான் வரணுமா? சரி வந்துடுறேன். வர்றேன். குணசேகரன் சொன்ன மாதிரி இருப்பேன். மற்றவங்கள மாதிரி நேரத்துக்கு ஒரு நேரம் மாறவே இல்லை. வந்துடுறேன், வைங்க. அம்மா, இப்பெல்லாம் அடிக்கடி தாக எடுக்குதுமா. நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து அண்ணிங்க மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும். யார்கிட்ட சொல்ற? உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். ஏங்கிட்டியா? எப்பவும் அண்ணன் சொல்லி ஆரம்பிப்ப, இப்போ கட்டாயிருச்சாக்க? அது சரி. அப்புறம் ஏன் பொண்ணை காணாமல் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதை எதுக்கு வாபஸ் வாங்கணும் நானு? அவங்க தான் எந்த தப்பும் பண்ணலையண்ணே. அவங்கண்ணா யார் யாருப்பா? அண்ணே, ரேணுகா, நந்தினி, ஜனனி, அண்ணி. அண்ணின்னா அது யாரு? உங்கள் பொண்டாட்டி தான். ஓ, ஏன் பொண்டாட்டி தானே? அதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகம் இல்லையா? ஏன் பொண்டாட்டி ஏன் பிள்ளைய எங்கேயும் ஒழிச்சு வச்சுக்கிட்டு நாடகம் மாறுறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓ, உங்கள் பொண்டாட்டி மாதிரி கூட போயிருக்காங்களா? அதுக்கு நான் காரணம் இல்லப்பா. என் பொண்டாட்டியோட சேர்ந்து உங்கள் பொண்டாட்டியை சுற்றி தெரிஞ்சிருக்காளுங்க. போலீஸுக்கு சந்தேகம் வந்துருச்சு. பிடிச்சு கொண்டு கஸ்டடியில் வச்சிருக்கேன். இதில் ஏன் தப்புன்னு இருக்கு? அண்ணே, குடும்ப மானம் போதுண்ணே. தயவு செஞ்சு அதை யோசிங்கண்ணே. யாராவது இந்த வீட்டு பொருளாளர் ஜெயிலுக்கு அனுப்புவாங்களே? எங்கேயாவது இப்படி நடக்குமாண்ணே? ஏன்பா நடக்காது? நீ எந்த உலகத்தில் இருக்க? டிவிலாம் பார்க்கறது இல்லையே? நீ நியூஸ் பேப்பர்லாம் படிக்க மாட்டியா? என் புருஷன் என்னை குடும்பம் பொறுத்துறான்னு பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுறா. பொண்டாட்டி நடத்த சரியில்லைன்னு புருஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். காதலன் காதலியை கொள்றேன். அன்னி குழந்தனை கொள்றா. குழந்தை மச்சினிச்சியை கொள்றேன். எல்லாம் இங்கே தான் நடக்குது.